அஸ்ஸலாம் அலைக்கும். ஜுனை ஜுமானா டைலரிங் வகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூணாவது கர்ச்சீப்பு ரவுண்டில் உயரமும் அகலமும் நம்ம அளவெடுக்க போகிறோம். நம்ம உயரம் 10+1, அகலமும் 10+1. இப்போது நம்ம எழுதிக்கிறோம். 10+1 11, அகலம் 10+1 11. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அளவு எடுக்க போகிறோம். உயரம் 11, அகலமும் 11. இந்த ரவுண்டு கர்ச்சீப் ஏன் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு கை வளைவு, கழுத்து வளைவு எல்லாமே அழகாக நமக்கு ரவுண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம ரவுண்டு கர்ச்சீப்பு இப்போ நம்ம வெட்டுறோம். அப்போது டிச்சிங்கில் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ உயரமும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து அகலம் 11. உயரமும் அகலமும் நம்ம 11 எடுத்துட்டோம். இப்போ நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். உயரமும் அகலமும் நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ டிச்சிங் அடுத்து ரவுண்டு என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாம் அலைக்கும். வாங்க, ஜுனை ஜுமானா டைலரிங் வகுப்பில் மூணாவது கர்ச்சீப்பு உயரம் 11, அகலம் 11 நம்ம வெட்டி வச்சுருக்கோம். இப்போ ரவுண்டு எப்படி நம்ம வரைபடத்தில் வரைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது ரவுண்டு நம்ம கரெக்டாக வளைய தான் நம்ம கட்டிங்லேயும் அந்த ரவுண்டு நமக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி டிச்சிங்லேயும் நம்ம ரவுண்டு தைக்க தான் கரெக்டாக நமக்கு வரும். இதோடு நம்ம ரவுண்டு போட்டு முடிச்சிட்டோம். இனி அடுத்து நம்ம டிச்சிங் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.